Welcome everybody, this is Jilfa on behalf of Pudiyukem Academy. Last two videos la நம்ம human diseases எல்லாம் discuss பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. கொஞ்சம் நிறைய diseases ஓட நேம் எல்லாம் படிக்கிறதுனால கன்ஃபியூசிங்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் இந்த சாப்டர் இஸ் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் தான். அதனால இதுல இருக்க எந்த டீட்டெயிலும் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய பேசப்பட்ட ஆர்கானிசமை மட்டும் கொண்டு வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு அந்த என்னென்ன நோய் இது தாக்குது, என்னென்ன மருந்து கொடுக்குறோம், அந்த நோய் தாக்குற கிருமிகள் பேர், ஆர்கானிசமோட நேமை மட்டும் ஒரு தடவை எழுதி பாருங்க. டெஃபினட்டாக ஒரு கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கான சான்சஸ்க்காக தான் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு நம்பிட்டே எழுதுங்க. கண்டிப்பாக இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், டெஃபினட்டாக வரும். இதில் விட்டுட்டு கொஸ்டின்ஸ் வராமல் இருக்காது. ஏன்னா எப்படி கொஸ்டின் வரும் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஒரு 3 பாக்டீரியல் டிசீஸ் கொடுத்துட்டு ஒரு வைரல் டிசீஸை கொடுத்துட்டு இதில் ஒரு டிசீஸ் மட்டும் பாக்டீரியாவால் தாக்கப்படாத நோய் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃபங்கை, வைரல், பாராசைட் அண்ட் பாக்டீரியா டிசீசஸோட நேம் தெரிஞ்சிருந்தாலே போதும், டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ நம்ம இங்க பேச போறது என்னன்னா ஃபங்கல் டிசீசஸ் பத்தியும், பூஞ்சை நோய்கள் பத்தியும், பூஞ்சைகள்னால ஏற்படக்கூடிய நோய்கள் பத்தியும், பாராசைட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளால ஏற்படக்கூடிய நோய்கள் மட்டும்தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது 2 டைப், புரோட்டோசோவா அப்படின்ற ஒட்டுண்ணிகள் பத்தியும் புரோட்டோசோவா அப்படின்ற ஒட்டுண்ணிகள் பத்தியும், ஹெல்மின்தஸ் அப்படின்ற ஒட்டுண்ணிகள். இவங்க ஹெல்மின்தஸ் அப்படின்னா மோஸ்ட்லி எப்படி இருப்பாங்கன்னா புழுக்களா இருப்பாங்க, வேர்ம்ஸா இருப்பாங்க. இவங்களை பத்தி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் மோஸ்ட்லி. ஓகே, இன்னும் நெமட்டோட்ஸ் இருக்காங்க, செஸ்டோட்ஸ் இருக்காங்க, இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஹியூமன் டிசீஸ் நமக்கே தெரியும், இந்த புழுக்களால நம்ம பாதிக்கப்படுறோம், ஒரு சில புரோட்டோசோவாவால பாதிக்கப்படுறோம். அதை மட்டும் நான் இங்க டிஸ்கஸ் பண்றேன். ஃபங்கல் டிசீசஸ்னா காமனா நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு டேண்ட்ரஃப் இல்ல சேத்துப்புண் பத்தி, இந்த படர்தாமரைன்னு சொல்ற அரிப்பு பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட்ல நம்ம பேச போறது ஃபங்கல் டிசீசஸ் பத்தி, பூஞ்சை நோய்கள் பத்தி. இந்த ஃபங்கை எப்படி இருக்குமா, இந்த ஃபங்கை அப்படின்றது ஒரு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். யூனிசெல்லுலாராகவும் இருக்கும், மல்டி செல்லுலாராகவும் இருக்கும். யூனிசெல்லுலார் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஃபங்கைய 2 விதமா நம்ம பிரிக்கலாம், ஃபங்கை அண்ட் ஈஸ்டும் ஃபங்கை. இவங்க 2 பேரோட நார்மல் டெம்பரேச்சர், எந்த டெம்பரேச்சர்ல அவங்களால வாழ முடியும் அப்படின்னா ஒரு 25 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இவங்களால வாழ முடியும். அப்படின்னா 25-26ன்றது ஆல்மோஸ்ட் நம்மளோட ரூம் டெம்பரேச்சர். ஓகேவா, ரூம் நார்மல் டெம்பரேச்சர். அப்போ நார்மலி ஒரு ஃபங்கையால வளர முடியும் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த பாகத்துல இதனால நல்லா வளர முடியும்னு யோசிங்க. நம்மளோட ஸ்கின்ல ஈஸியா இந்த பூஞ்சைகள் அப்படின்ற தொற்று அதிகமா இருக்கும். ஈஸ்ட் அப்படின்றது நம்ம 37 டிகிரி அப்படின்னும் போது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட்லி நீங்க நோட்டீஸ் பண்ணி பாருங்க, எங்க வேர்வை அதிகமா வருதோ அந்த இடம் கொஞ்சம் சூடா இருக்கக்கூடிய இடங்கள், லைக் ஆம்பிட், நம்ம ஜெனட்டாலியா ஏரியா, நம்ம முட்டிக்கு அடியில இருக்கு இல்லையா, மடங்குற இடத்துல, இந்த இடத்துல தான் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி ஈஸ்ட் எங்கெங்க வரும் அப்படின்னா, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கெங்க வரும் அப்படின்னா ஜெனட்டாலியா, நம்மளோட ஜெனட்டாலியான்னு சொல்லக்கூடிய the area where we pass urine and motionலாம் இருக்குல்ல, அதான் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏரியால அதிகமா வளரும். ஏன்னா அங்க மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த பூஞ்சைகள்லாம் அதிகமா வளருது. அப்போ ஜெனிட்டாலியாவை, இந்த ஏரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈஸ்ட் பேரு என்ன தெரியுமா? கேண்டிடா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிறப்பு உறுப்புகளை அதிகமா
தாக்கக்கூடிய பூஞ்சை எது அப்படின்னா கேண்டிடா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இது பார்க்க, இந்த கேண்டிடா பார்க்க ஒரு ஒயிட்டிஷ் டெபாசிட்ஸா இருக்கும். அந்த ஏரியாவை சுத்தி கொஞ்சம் வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்கும். கேண்டிடா இன்ஃபெக்ஷன். இது கேண்டிடா அப்படின்றது நாக்குலையும் இந்த இன்ஃபெக்ஷன் வரும், நாக்குலையும் இருக்கும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சேத்து புண் இருக்கு பாத்தீங்களா, கால் விரல்களுக்கு நடுவுல வரக்கூடிய ஒரு தொற்று, பூஞ்சை தொற்று. அது பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? ஆத்லெட்ஸ் ஃபுட். இந்த டிசீஸ் சேற்று புண் இருக்கு இல்லையா, இதை யாரு காஸ் பண்ணுவா அப்படின்னா அதாவது அந்த குரூப்பை டெர்மட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெர்மட்டோஃபைட்ஸ்ல இருந்து டீனியா பெடிஸ் இல்ல ட்ரைகோஃபைட்டான், இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நமக்கு சேற்று புண்ணை காஸ் பண்றாங்க. இவங்களை விட்டுட்டு டாண்ட்ரஃப், இதனால தானே அதிகமா நம்ம பாதிக்கப்படுறோம். நம்மளோட ஹேர் ஸ்கேல்ப், நம்ம முடி எங்க இருந்து வருதோ அந்த தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோல்ல அஃபெக்ட் பண்ணக்கூடிய மலாசீசியா ஃபர்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. மலாசீசியா ஸ்பீஷீஸ் இவங்க எல்லாம், இல்ல ட்ரைகோஃபைட்டான் இல்ல டெர்மட்டோஃபைட்டான் அப்படின்ற ஸ்பீஷீஸ் தான் அதிகமா காஸ் பண்றாங்க. அப்ப பூஞ்சைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கேண்டிடா இன்ஃபெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டா கவனிக்கணும். டாண்ட்ரஃப், ஆத்லெட்ஸ் ஃபுட் இதெல்லாம் தான் மோஸ்ட் காமன்லி ஃபங்கல்லா நமக்கு இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்கானிசம். இதை விட்டுட்டு ஃபங்கல் டிசீஸ், பூஞ்சை தொற்று எப்ப வரும் அப்படின்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் போதுதான் வரும். மோஸ்ட் ஃபங்கல் டிசீசஸ் எப்ப வருது? நம்ம உடம்புல இம்யூனிட்டி அப்படின்ற எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கும் போதுதான் வரும். இதை நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்கு கொரோனா வந்துச்சு, கொரோனா பீரியட் ஓகே, எல்லாம் சரியாயிட்டு இருக்கு, வைரஸ்ல இருந்து நம்ம ரெக்கவர் ஆயிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது அடுத்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கருப்பு பூஞ்சை நோய். கருப்பு பூஞ்சை நோய்னு ஒண்ணு வந்துச்சு. பிளாக் மோல்ட் டிசீஸ். கண்ணை இன்ஃபெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, ஐ. எந்த ஸ்பீஷீஸ்னு பாத்தீங்கன்னா மியூகார் ஸ்பீஷீஸ். நார்மலி பிரசன்ட் ஆகி மியூக்கர்ல நார்மலா இருக்கக்கூடிய நம்ம மண்ணுல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் இவங்க திடீர்னு ஒரு நோயை தாக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ? ஏன்னா நம்ம உடம்புல எல்லாம் பரவலா நம்ம உடம்புல எல்லாம் என்னாச்சு, இம்யூனிட்டி கொஞ்சம் டிராப் ஆக ஆரம்பிச்சது. வைரஸ் இப்பதான் இன்ஃபெக்ட் பண்ணிட்டு போயிருந்துச்சு. நம்ம உடம்புல இம்யூனிட்டி டிராப் ஆயிருந்த நேரத்தை இதை யூஸ் பண்ணி மியூக்கர் என்ன பண்ணுச்சு, ஒரு டிசீஸை காஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி நம்ம இம்யூனிட்டி கம்மியா இருக்கும் போது என்னென்ன டிசீசஸ்லாம் வருதுன்னு பாருங்க. கிரிப்டோகாக்கஸ் அப்படின்றது நம்ம மூளையில இருக்க மெனிஞ்சா அப்படின்ற லேயரை வீங்க வைக்குது. அதுதான் மெனிஞ்சைட்டிஸ், நம்ம மூளையை தாக்குது. அப்புறம் கிரிப்டோகாக்கஸ் அப்படின்றது மூளையை தாக்குது, பிரெயினை இன்ஃபெக்ட் பண்ணது, ஒரு பிரெயின் இன்ஃபெக்ஷன் கிரிப்டோகாக்கஸ். ஓகே, தென் கேண்டிடா நான் சொன்னேன் இல்லையா, ஓரோஃபேரஞ்சியல் இன்ஃபெக்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, நாக்கு இன்ஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். நாக்குல ஒரு வெள்ளை படலம் மாதிரி படர்ந்துருக்கும் கேண்டிடா. கொனிடியோபோலஸ், பெசிடியோபோலஸ் இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, வாயை தாக்குறாங்க. கொனிடியோபோலஸ், பெசிடியோபோலஸ். இதை பத்தி பேசும்போது ஜஸ்ட் நம்ம வாயை சுத்தி ஹெர்பஸ் வைரஸ்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஹெர்பஸ் வைரஸ், ஹெர்பஸ் ஜாஸ்டர் வைரஸ், இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான வைரஸ் தான். ஹெர்பஸ் ஜாஸ்டர் வைரஸ், வாயை சுத்தி கொப்பளங்கள் வரும். இது ஒரு வைரஸ்னால வர நோய் தான். அது எந்த வைரஸ் தாக்குது அப்படின்னா ஹெர்பஸ் ஜாஸ்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. வைரஸ் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பூஞ்சைகள். இப்ப இது வாயை சுத்தி நமக்கு இன்ஃபெக்ஷன், ட்ரை லிப்ஸ் இருக்கிறது, வெடிப்பு வர்றது, இந்த மாதிரி. அண்ட் வாய்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா புண்ணு வர்றது, பூஞ்சைகள் தொற்று. வாயில எந்தெந்த பூஞ்சைகள் தொற்றும் அப்படி வரும் அப்படின்னா இந்த கேண்டிடா தான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லா இருக்கிறது, பிளட் ஸ்ட்ரீம்ல இன்ஃபெக்ட் ஆயிடும். பிளட்
நம்மளோட ரத்தத்தை இன்ஃபெக்ட் பண்ணிடும். அப்படி என்ன சிஸ்டமிக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடா பாருங்க, நம்ம பிளட்டையும் இன்ஃபெக்ட் பண்ணுறது. பாரோகாய்காய்டஸ் அப்படின்ற ஒரு ஆர்கானிசம், இந்த ஜெனட்டல் சொன்ன இல்லையா, பிறப்புறுப்புல வரக்கூடிய நோய் கேண்டிடா. தென் லங்ஸை பாதிக்கக்கூடிய இது எல்லாமே இம்யூனிட்டி ட்ராப் ஆகும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிள் எய்ட்ஸ் சொன்ன இல்லையா, அதாவது ஹெச்ஐவி காஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம உடம்புல இம்யூனிட்டி ட்ராப் ஆகிடும், பிற நோய்கள்லாம் வந்துடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் இந்த நோய்கள்லாம் வரும். ஓகே, பல்மனரி இன்ஃபெக்ஷன். அப்போ இது ஹிஸ்டோபிளாஸ்மாசிஸ்னு சொல்லுவாங்க. ஆஸ்பர்ஜிலஸ்னா காமனாக மண்ணில் இருக்கிறது தான். நம்ம வெங்காயத்துக்கு மேலே கருப்பு கலரில் ஒரு இது பார்த்துருப்போம், அது ஒரு ஃபங்கஸ், ஆஸ்பர்ஜிலஸ். பாரோகாய்காய்டஸ், பாராகாக்கிடாய்டஸ், டலரோமைசிஸ், அஜிலோமைசிஸ், பிளாஸ்டோமைசிஸ், காக்கிடியோடஸ், கிரிப்டோகாக்கஸ் அப்படின்றது. இந்த கிரிப்டோகாக்கஸ்லாம் எங்கேருந்து வரும்னா புறாவோட டிராப்பிங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு அது நார்மல் ஆர்கானிசம். ஆனால் நம்ம அதை சுவாசிக்கும் போது இது புறாலேருந்து வரக்கூடியது கிரிப்டோகாக்கஸ் அப்படின்றது. இது பாருங்க எங்க வரைக்கும் நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிச்சு பிரெயின் வரைக்கும் இன்ஃபெக்ட் பண்ணுது. எது? கிரிப்டோ. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கிரிப்டோகாக்கஸ். எஸ். தென் கியூட்டேனியஸ் அப்படின்றது ஜஸ்ட் வந்து ஸ்கின்னை இன்ஃபெக்ட் பண்ணது. அப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கின் அப்படின்னாலே உங்களுக்கு மலாசிசியா வந்துடும், டெர்மட்டோஃபைட்ஸ், ட்ரைகோஃபைட்டான், பிளாஸ்டோமைசிஸ், இவங்கெல்லாம் ஸ்கின்னை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபங்கை. இப்போ இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது கிரிப்டோகாக்கஸ். அதனால கவனிச்சுக்கோங்க. பிஜிஎன்ல இருந்து வரக்கூடிய கிரிப்டோகாக்கஸ் நியோஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிப்டோகாக்கஸ் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, பிஜிஎனோட டிராப்பிங்ஸ்ல இருந்து வரக்கூடியவங்க. இந்த கிரிப்டோகாக்கஸ் தான் ஒரு ஃபேமஸ் ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாம் வைரல் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி டிசீசஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம ஒரு நியூஸ் வந்தாதான் தெரியுது. இது என்னன்னா இம்யூனிட்டி டிராப் ஆகும் போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நமக்கு பெருசா தெரியும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம பேலன்ஸ் டயட் எடுத்துட்டு நல்ல இம்யூனிட்டியை வளர்த்துக்க வேண்டிய கடமை நம்மளோடது. ஓகே, கிரிப்டோகாக்கஸ் எங்க இருந்து வருது? பிஜிஎனோட டிராப்பிங்ஸ்ல இருந்து. அவங்க பிஜிஎனுக்கு இது நார்மலா இருக்கும், அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது, நமக்கு இது டிசீஸ் காஸ் பண்ணும். தென் இப்போ கருப்பு பூஞ்சை நோய் அப்படின்றதும் கொரோனா டைம்ல வந்த ஒரு நோய், பிளாக் மோல்ட் டிசீஸ். இது யார் காஸ் பண்ணா? மியூக்கர் காஸ் பண்ணாங்க. இதை விட்டு இதெல்லாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். அதுதான் நம்ம மேக்சிமம் நம்மளோட ஸ்கின் டாக்டர் என்ன சொல்லுவோம், டெர்மட்டாலஜிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா. அப்ப டெர்மட்டோஃபைட்டான் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ஃபங்கை, பூஞ்சை எல்லாம் என்ன பண்ணும், ஸ்கின் இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது. பிரெயினை வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகாக்கஸ் மெனிஞ்சைட்டிஸ்ன்ற ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. கேண்டிடா மறந்துடாதீங்க, கேண்டிடா நாக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனிட்டாலியா, நம்ம அந்த ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் என்ன பண்றோம், அதனாலதான் டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, சம்மர் டைம் அப்போ ஜீன் எல்லாம் வியர் பண்ணாதீங்க, அதிகமான டெம்பரேச்சர் அங்கே கொடுக்கும். அந்த டெம்பரேச்சர் என்ன பண்ணுது, கேண்டிடாக்கெல்லாம் நல்ல டெம்பரேச்சர், நல்லா வளர்றதுக்கு. அப்போ காட்டன் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ திஸ் இஸ் அபவுட் கம்ப்ளீட் ஃபங்கல் டிசீசஸ், பூஞ்சை நோய்கள் பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாம் புரிய வச்சுருக்கேன். இம்பார்ட்டண்ட்டானது டிஸ்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்புறேன். ஆத்லெட் ஃபுட், சேத்துப்புண், டேண்ட்ரஃப், மலாசிசியா இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடாதீங்க. ஓகே, இதே மாதிரி பாரசைட், ஒட்டுண்ணிகள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஒட்டுண்ணிகளில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது மலேரியா. மலேரியாவை யார் காஸ் பண்ணுறா? பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு ஆர்கானிசம். பிளாஸ்மோடியம்ல 4 பேர் இருக்காங்க. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபெரம், பிளாஸ்மோடியம் ஓவேல், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் மலேரியா. பிளாஸ்மோடியம் அப்படின்ற 4 வெரைட்டி இருக்காங்க. அனோஃபெலஸ், ஃபீமேல் அனோஃபெலஸ் மஸ்கிட்டோ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாஸ்மோடியம்னு எடுத்துட்டு வந்து மனுஷனுக்கு கொடுக்குறாங்க, அவங்களோட இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, உள்ள பிளட் ஸ்ட்ரீமில் கொடுத்துட்றாங்க. எந்த ஃபார்ம் அப்படின்னா ஸ்போரோசாய்ட். ஏன்னா இப்போ நம்ம மனுஷங்கள எப்படி வந்து இன்ஃபேண்ட், டீனேஜ், அடல்ட் சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு அடல்ட் ஃபார்ம் தான் ஸ்போரோசாய்ட் ஃபார்ம். இந்த பிளாஸ்மோடியமோட ஸ்போரோசாய்ட் ஃபார்ம் யார் எடுத்துட்டு போறோம், அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ எடுத்துட்டு போய் மனுஷனுக்கு கொடுக்குறாங்க. அது அப்போ நம்ம மனுஷத்துக்குள்ள போய் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெப்ளிகேட் ஆகி டிசீஸ் காஸ் பண்ணும். எப்படி டியூபர்குலோசிஸ் பல வருஷங்கள் கழிச்சு திரும்பி வருமோ இதே மாதிரி
பிளாஸ்மோடியம் இதையும் லிவரை அஃபெக்ட் பண்ணி லிவர்ல போய் ஒளிஞ்சுக்கும். லிவர்ன்ற சொல்லக்கூடிய கல்லீரல்ல போய் ஒளிஞ்சுக்கும். ஒளிஞ்சிட்டு நம்ம உடம்புல எந்த வயசுல இம்யூனிட்டி ட்ராப் ஆகுதோ திருப்பி நமக்கு அது இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணும். அதை தான் நம்ம லேட்டன்ட் இன்ஃபெக்ஷன் ரிலாப்சஸ்ன்னு படிச்சிருக்கோம். எதில் டிபியில் படித்தோம்ல அதே மாதிரி மலேரியாவும் கொஞ்சம் சீரியஸான இன்ஃபெக்ஷன் தான். அதை விட்டுட்டு ஜியார்டியாசிஸ் ஒரு மூவியில் கூட, கடல் அப்படின்ற மூவில கூட ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு சொல்லுவாங்க ஜார்டியாவா இருக்கும் அப்படின்னு. குழந்தைங்களை மேஜரா இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் ஜார்டியா. அவங்க லூஸ் மோஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டிசீஸ் ஜார்டியாசிஸ். ஓகே, ஜார்டியா இன்டெஸ்டினாலிஸ். ஜார்டியா இன்டெஸ்டினாலிஸ். தென் அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா. என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகா இவங்கெல்லாம் என்னன்னா நம்ம மேஜரா ஃபுட், இவங்க மோஸ்ட்லி இப்போ நான் பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாமே யூனிசெல்லுலர் புரோட்டோசோவன்ஸ் தான். இவங்க கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மூலியமா, மலம் கலந்த தண்ணீர் மற்றும் உணவு மூலியமா தான். அதனாலதான் எப்பயும் சொல்றது உணவையும் தண்ணீரையும் மூடி வைங்க, கொதிக்க வச்சு குடிங்க அப்படின்றதுனால. என்டமீபா ஹிஸ்டோலைட்டிகாவும் நம்ம என்ன பண்ணும், குடலை பாதிச்சு லூஸ் மோஷன் போக வைக்கக்கூடிய ஒரு நோய் தான். டாக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படின்றது டாக்ஸோபிளாஸ்மா காண்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கானிசம் காஸ் பண்ற ஒரு டிசீஸ். இதுல நம்ம பார்க்க வேண்டியது இந்த லீஷ்மானியாசிஸ் அப்படின்றது. லீஷ்மானியாசிஸ், லீஷ்மானியாசிஸ் இவங்கள காலா அசார் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு காஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லீஷ்மானியா டோனோவானி. ஏன் இதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்றேன் அப்படின்னா, இது இந்தியால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நோய். எஸ்பெஷலி எங்க அப்படின்னா கல்கட்டால. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டம் டம் ஃபீவர் அப்படின்வாங்க. ஏன்னா டம்னு ஒரு இடத்துல கொல்கட்டால ஒரு ஏர்போர்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட டிசீஸ் தான் இது காலா அசார். இது சிம்பிள் என்னன்னா வயிறை தான் இன்ஃபெக்ட் பண்ணும், வயிறு குடலை தான் இன்ஃபெக்ட் பண்ணும். ஃபீவர் வரும். ஃபீவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்பிளீனையும் மண்ணீரலையும் கல்லீரலையும் இன்ஃபெக்ட் பண்ணும் இந்த டிசீஸ். அவங்க உடம்பு பார்க்க கொஞ்சம் கருப்பு நிறமா மாறிடுறதுனால அது காலா அசார், பிளாக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. லீஷ்மானியாசிஸ். இதை விட்டுட்டு ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றது ட்ரைபானோசோமா அப்படின்ற ஒரு அவங்களால சரியா தூங்க முடியாது. ஏன்னா நைட் டைம்ல வந்து இந்த ட்ரைபானோசோமா அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் கொடுக்கும். அதனால இந்த ட்ரைபானோசோமா ப்ரூசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது லீஷ்மானியாவை நம்ம உடம்புக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வெக்டார் பேரு பிளெபோட்டமஸ். எப்படி ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ, ஏடிஸ் ஏஜிப்டி எல்லாம் படிக்கிறோம், அது மாதிரி பிளெபோட்டமஸ். எஸ், லீஷ்மானியா. இது எந்த பூச்சி நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும்னா பிளெபோட்டமஸ் அப்படின்ற சாண்ட்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இதை சாண்ட்ஃப்ளை. இது ஆக்சுவலி கடிக்காது. நம்ம அது உட்காந்து அந்த எச்சில் பட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த எச்சில்னா அதுல இருந்து வர ஃப்ளூயிட் பட்ட உடனே நம்ம கையெல்லாம் தடிப்பா வீங்கும், அரிக்கும். அதை நம்ம இப்படி கையில உரசும் போது அது கொடுத்த அந்த எக் என்ன பண்ணும், உள்ள போயிடும், நம்மளோட ஸ்கின்ல உள்ள போய் இந்த டிசீஸ் காஸ் ஆகுது, பிளெபோட்டமஸ். அப்போ ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றது யாரு காஸ் பண்றா, ட்ரைபானோசோமா அப்படின்றது. இது மோஸ்ட்லி ஆப்பிரிக்கால இருந்து வரக்கூடிய டிசீஸ். ஆனா இந்த லீஷ்மானியான்றது இந்தியால கண்டுபிடிக்கப்பட்டதா டம் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டம் ஃபீவர். ஏன்னா டம்ன்ற ஏர்போர்ட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட டிசீஸ். அதனால இது கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. சாண்ட்ஃப்ளை இதை காஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பிரெயினை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய நயாக்லேரியா ஃபவுல்ரி. வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பேசப்பட்ட ஒரு பாரசைட் இவங்க. அமீபா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லி படிச்சோமா. ஒரு அமீபா, மூளையை தாக்குற அமீபா கேரளால அதிகமா இருந்துச்சுன்னு படிச்சோமா. நயாக்லேரியா
ஃபவுல்ரி. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரீ லிவிங் பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கேயாவது தேங்கி தண்ணி நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணியில இவங்க இந்த அமீபா நல்லா வளருவாங்க. இது என்ன பண்ணுவாங்க, மூக்கு வழியா போய் பிரெயினை இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. பிரெயின் இன்ஃபெக்டிங் அமீபா அப்படின்னாலே பிரெயின் ஈட்டிங் அமீபா. நம்ம பிரெயின் செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு இது வளரும். நைக்லீரியா ஃபவுல்ரி. தென் ஐஸை யாரை இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ரவுண்ட் வார்ம்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் வார்ம், உருளை புழுக்கள். உருளை புழுவோட பேர் என்ன, அஸ்காரஸ். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுலாம் வெரி பேசிக் பட் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஏன்னா உருளை புழு, தட்டை புழு, மண்ணீரல் புழு, கல்லீரல் புழுன்னு பேசிக்காக இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். அஸ்காரஸ் லம்ப்ரிகாய்டஸ் அப்படின்றது நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இப்படி ஒன்றும் படிச்சிருப்போம். ஜே மாதிரி ஒன்று இருக்கும். மேல் வந்து இப்படி இருக்குவாங்க, ஃபீமேல் வேர்ம் வந்து இப்படி இருப்பாங்க இல்லையா, படிச்சிருப்போம். இந்த அஸ்காரஸ் என்ன பண்ணும், அஸ்காரஸ் முட்டை போடும். முட்டை வழியாக தான் இந்த புழு வெளிவரும். இந்த முட்டையை இன்கேஸ் நம்ம எங்கேயா மண்ணுலலாம் இருக்கும், எப்படி வரும் அப்படின்னா ப்ரீவியஸ்லி இது யாருக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்கோ அவங்க ஃபீகேட் பண்ணும் போது, அவங்க மலம் கழிக்கும் போது பரவக்கூடியது. இந்த முட்டையை நம்ம தெரியாம கையில எப்படியாவது இதை ஒட்டி இதை எடுத்து கண்ணில் தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்க, கண்ணில் இந்த இன்ஃபெக்ஷன் வந்துடும். அஸ்காரஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ். அதனாலதான் வீட்டுக்கு வந்தோடனே கையை கழுகணும் அப்படின்னு சொல்றது. தென் நிணநீர் படிச்சோமா, இந்த நிணநீர் சுரப்பிகள் லிம்ஃப் நோட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில புழுக்கள் இருக்காங்க. அவங்க புழு கிடையாது, இவங்க ஒரு சில புழு தான், நெமட்டோட்ஸ். ஓகே, இவங்க என்ன பண்றாங்க, எஸ், உச்சரீரியா பேங்க்ராஃப்டி. இவங்கெல்லாம் நிணநீர் சுரப்பிகளை, உச்சரீரியா பேங்க்ராஃப்டி, நிணநீர் சுரப்பிகளை பாதிக்கக்கூடிய, லிம்ஃப் நோட்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு சில ஆர்கானிசம். இவங்க என்ன பண்றாங்க, இவங்க தான் எலஃபான்டியாசிஸ், யானைக்கால் நோய், அதை கொடுக்கக்கூடிய உச்சரீரியா பேங்க்ராஃப்டி, யானைக்கால் நோய். இவங்க என்ன பண்றாங்க, எங்க பாதிக்கிறாங்க, நிணநீர். அப்ப யானைக்கால் நோயை யாரு, உச்சரீரியா பேங்க்ராஃப்டி. யாரு கொடுக்குறாங்க நமக்கு, உச்சரீரியா பேங்க்ராஃப்டி. அடுத்தது லங்ஸ், பாரகானிமஸ் வெஸ்டர்மனி. இதோட எக்ஸ், முட்டையை நம்ம முழுங்கிறது மூலியமா, சுவாசிக்கிறது மூலியமா டைரக்டா எங்க போறாங்க, நுரையீரலுக்கு போறாங்க. அப்ப நுரையீரல் புழு எது, நுரையீரலை பாதிக்கக்கூடிய புழு எது அப்படின்னா பாரகானிமஸ் வெஸ்டர்மனி. தென் லிவர் அப்படின்ற கல்லீரலை பாதிக்கக்கூடிய புழு எது அப்படின்னா, அப்ப நம்ம லிவர் ஃப்ளூக்கே நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ்ல படிச்சிருக்கோம். லிவர் ஃப்ளூக், பிளாட்டி ஹெல்மின்தஸ்ல வரக்கூடிய லிவர் ஃப்ளூக், ஃபாசியோலா ஹெப்பாட்டிகா. நம்மளோட இவங்க வந்து ஹெப்பாட்டிகா எங்க யாரை பாதிக்கிறாங்க, லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல் புழு, ஃபாசியோலா ஹெப்பாட்டிகா. ஓகே, தென் இன்டெஸ்டைன், குடல் புழு. அப்ப நம்ம முன்ன டிஸ்கஸ் பண்ண மாதிரி அஸ்காரஸும் ஒரு குடல் புழு தான். அஸ்காரஸ் குடல் புழு தான். இதை விட்டுட்டு என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ் அப்படின்ற ஒரு புழு. இது குழந்தைகளை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு புழு. பேரு, அந்த நோய் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழில் வந்து என்ட்ரோபிஸ் வெர்மிகுலாரிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது உருளை புழுன்னு சொல்கிற மாதிரி என்ட்ரோபிஸ் வெர்மிகுலாரை ஊசி புழுன்னு சொல்லுவாங்க. வெள்ளையாக இருக்கும். குழந்தைங்களோட மோஷனில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இந்த வேர்ம் சம்டைம்ஸ் வெளியே வரும். இது என்ன ஆகும்னா, நைட் டைம் அவங்களோட பேக் இச்னு சொல்லுவாங்க, ஆனல் இச்னு சொல்லுவாங்க, ஆனல் இச்சை காஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க மோஷன் போகிற இடத்துல ஒரு அரிப்பை எப்போ நைட் டைமில் அவங்கள தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நைட் டைமில் ஒரு இச்சிங் காஸ் ஆகும், அரிப்பு நடக்கும். ஓகே, இதை யார் காஸ் பண்ணுறாங்க, ஊசி புழு, பேர் என்ட்ரோபியஸ் வெர்மிகுலாரிஸ், குடல் புழுக்கள். இவங்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் மசிலை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய டேனியா சாஜினேட்டா அண்ட் டேனியா சோலியம், இவங்களாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேனியா சாஜினேட்டா, டேனியா சோலியம். டேனியா சாஜினேட்டான்றவங்க அன்குக்டு போர்க்கை சரியா குக் பண்ணாம விட்டாங்க, நல்ல டெம்பரேச்சருக்கு வச்சு குக் பண்ணாம விட்டாங்க அப்படின்னா அதை சாப்பிட்றது மூலிமா அந்த புழுக்கள் என்ன பண்ணும், நம்ம உடம்புல இன்டெஸ்டைன்ல இருந்து மசிலை இன்ஃபெக்ட் பண்ணும், நம்மளோட தசைகள்ல இன்ஃபெக்ட் பண்ணுது. இது பிரெயினை கூட இன்ஃபெக்ட் பண்ணும், போர்க்ல இருந்து வரக்கூடிய புழுக்கள். இது பீஃபை சரியா குக் பண்ணாம சாப்பிட்டாங்க அப்படின்னா பீஃப்ல ஒரு சில அவங்களோட மசில்ல ஒரு சில, அதாவது அந்த கவோட மசில்ஸ்ல ஒரு சில புழுக்கள் இருக்கும். அதை அந்த ஃப்ளஷை அன்குக்டு ஃப்ளஷ் ப்ராப்பரா குக் பண்ணாம சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க இது என்ன பண்ணுவாங்க, இந்த புழுக்கள் போய் மனுஷனோட தசைகள் எல்லாம் பாதிக்கிறாங்க. ஓகே, டேனியா சோலியம், டேனியா சாஜினேட்டா போர்க்ல இருந்து வருது, டேனியா சோலியம் பீஃப்ல இருந்து வருது. ஓகே, தென் இம்பார்ட்டண்டா நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்கின்னை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய பாரசைட் அன்கைலோஸ்டோமா அப்படின்வாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் இருப்பாங்க. மண்ணில் வெறும் காலோட நடந்து போகிறோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம காலில் ஏதாவது ஒரு கிராக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கிராக்ஸ் வழியாக இந்த முட்டை உள்ளே போய் அந்த முட்டை உடஞ்சி பொறிஞ்சு இந்த புழுக்கள் நம்ம காலில் ஓட்டை போட்டு வெளியே வரும். அதனால ப்ளீஸ் வியர் யுவர் ஸ்லிப்பர்ஸ் பிஃபோர் யூ கோ. ஓகே, திஸ் இஸ் என்டையர் ஐடியா அபவுட் ஃபங்கல் அண்ட் பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன். இப்போ இதில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து பேர் ஆம்ஃபோடெரிசின். இது கோல்டன் ட்ரக் ஆன்டிஃபங்கல்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆம்ஃபோடெரிசின் பி, இது மூஸ் அண்ட் மைகானசால், இட்ரகானசால், அசோல் ட்ரக்ஸும் இந்த ஆம்ஃபோடெரிசின் பி ஒரு பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக். ஸோ பெஸ்ட் ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட் ஃபார் ஃபங்கல் டிசீசஸ்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஆம்ஃபோடெரிசின். எப்படி பாக்டீரியாவுக்கு பெனிசிலினோ இந்த ஆம்ஃபோடெரிசின் தான் ஃபங்கலுக்கு, அதே மாதிரி புரோட்டோசோவாக்கும் எதுவும் இருக்கா அப்படின்னா பாரசைட்டுக்கு எதுவும் இருக்கான்னா அஃப்கோர்ஸ் இருக்கு. இந்த நேமை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்து வரைக்கும் இந்த டேப்லெட்டை ஸ்கூல்ல கூட இஷ்யூ பண்றாங்க. இப்ப ஆல்பெண்டசோல், மெட்ரானிடசோல்னு கூட ஒரு மருந்து இருக்கு. இந்த ஆல்பெண்டசோல் அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட். இது பாரசைட்டிக் இன்ஃபெக்ஷன்ல இருந்து, ஒட்டுண்ணிகள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்து. ட்ரக் பேரு ஆல்பெண்டசோல். இதெல்லாம் பேசிக்ஸ் அபவுட் ஹியூமன் டிசீசஸ் பத்தி டீடைல்டாவே நம்ம படிச்சுட்டோம். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இட் வில் பி மோர் தென் எனஃப். Thank you so much for watching it. Thank you.